ஹே கிரியேட்டர்ஸ், ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி எப்படி ஒரு டாக்கிங் ஏஐ அவதாரை கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுவும் உங்கள் ஃபேஸ் அப்படி இல்லைன்னா அந்த அவதாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச செலிபிரிட்டியோட ஃபேஸை என்னென்ன ப்ராசஸ்லாம் யூஸ் பண்ணி நாம் பார்த்தீங்கன்னா இந்த அவதாரை கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே கிரியேட்டர்ஸ், இப்போ நம்ம அந்தமாரி ஒரு ஏஐ அவதாரை கிரியேட் பண்ணோம்னா ஃபஸ்ட் நமக்கு அந்தமாரி ஒரு ஏஐ அவதார். ஸோ அந்த அவதாரை நம்ம லியானோட ஏஐயில் தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. இங்கே பாருங்கள் இமேஜ் கிரியேஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மேலே ப்ராம்ப்ட் இருக்குல்ல, அதில் போய் நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ப்ராம்ப்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் சின்ன சேஞ்சஸ் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ், ஓகேவா? ஸோ ஏஜ் வந்து உங்கள் கேரக்டர் எந்த ஏஜில் இருக்கணுமோ அந்த ரிலேட்டடான ஏஜ் கொடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 24-25 கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் மெயிலா ஃபீமேலா அப்படிங்கிறதுக்கு இங்கே நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் கேரக்டரை இப்போதைக்கு வந்து கிரியேட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன க்ளோத் வந்து வேர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு இருக்குது, ஓகேவா? க்ளோத் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த க்ளோத் வேணால் கொடுத்துக்கலாம், கோட் சூட் எது வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஷர்ட் கொடுக்குறேன். பிகாஸ் டிஷர்ட்டில் இருந்தால் கொஞ்சம் ஒரு யங்கான லுக்கில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா டிஷர்ட் கொடுத்துக்கிறேன், ஓகேவா? ஸோ நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்னா கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபீனிக்ஸ் 1.0 பக்கத்தில் செட்டிங் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், அப்படின்னா தான் ரியலிஸ்டிக்காக இமேஜ் வரும். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்தையுமே செட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபீனிக்ஸ் 1.0 இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் ஒரு ஐக்கான் இருக்குல்ல, ஸ்னேல்னு இருக்குல்ல, ஃப்ளக்ஸ் ஸ்னேல்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிக்கிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி செட்டிங்ஸ் அப்படியே விட்டுருங்க. வேறு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஓகே? அப்படி சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களோட கேரக்டர் மாறும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ மட்டும் மாற்றிக்கிறேன். எனக்கு வந்து யூடியூப் தேவை அப்படிங்கிறனால 16:9 அப்படிங்கிற ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பர்ட்னு கிளிக் பண்ணிட்டு ஜென்ரேட் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும் கொடுங்க. ஸோ நீங்கள் ஜென்ரேட் ஆப்ஷன் கொடுத்தோடனே கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட் தான் எடுக்கும். இது ஜென்ரேட் ஆகுது 1 மினிட் அதிகம் தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜ் ஜென்ரேட் ஆகி வந்துடும். ஸோ எனக்கு பாருங்க வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலான ஒரு ஏஐ அவதார் வந்துடும், ஓகேவா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு காப்பிரைட் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஏஐ அவதாரை. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஃபீமேல் கேரக்டராக மாற்றுறேன். ஸோ ஏன்னா நம்ம வந்து மேல் கிரியேட்டர் மட்டும் இல்லை, ஃபீமேல் கிரியேட்டர் நிறைய பேர் இருக்கீங்க. ஏன் மேல் கிரியேட்டரே நிறைய பேர் ஃபீமேல் கிரியேட்டர் வச்சு யூஸ் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அவதாரை சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை, தப்பு எடுத்துக்காதீங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபீமேல் கிரியேட்டரை வந்து கிரியேட் பண்ணி காட்டுறேன் ஒரு அவதாரை. ஸோ பாருங்கள் நிறைய வந்துருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபேஸ் காட்ட விருப்பம் இல்லாதவங்க இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலே ரன் பண்ணலாம் தனியாக. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கிற மாரி ஒரு இதை பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் செலக்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒன்று செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன், அதுதான் எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வந்து அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன், ஓகேவா? ஸோ இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதுதான் சொல்கிறேன். ஸோ அந்த இமேஜை நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவுன்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும், ஓகே? டவுன்லோட் பட்டன் காட்டும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் டவுன்லோட் இமேஜ்னு கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜ் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அவதாரில் நம்மளோட ஃபேஸை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரீமேக்கர் ஏஐ அப்படிங்கிற ஒரு ஏஐ டூல் இருக்குது, ஃப்ரீ தான், ஓகேவா? எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் உங்கள் லாகின், அதாவது உங்கள் ஜிமெயில் வச்சு லாகின் மட்டும் பண்ணணும். ஸோ சர்ச் பண்ணி நான் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நான் லாகின் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேர் தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்லோட், இந்த இடத்துல வந்து எந்த இமேஜை மாற்ற விரும்புகிறீங்களோ அந்த இமேஜை கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற அந்த ஸ்வாப்பில் பார்த்தீங்கன்னா எந்த ஃபோட்டோ வேணுமோ, எந்த இமேஜோட ஃபோட்டோ வந்து அந்த ஃபோட்டோவில் வேணுமோ உங்களுக்கு அதை கொடுத்துக்கோங்க. நான் வந்து ஏதோ ரேண்டமாக ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். அந்த இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டுனா ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் தான் எடுக்கும் இதை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், ஸ்வாப்புங்கிற ஆப்ஷன் இருந்துச்சுல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேஸ் வந்து இதில் வர ஆரம்பிச்சிடும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதையும் வந்து டவுன்லோட் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த இமேஜ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த இமேஜ் குவாலிட்டியை ப்ரொஃபஷனலாக பார்த்தீங்கன்னா அப்ஸ்கேல் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம 2 வெப்சைட் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் 2ல் ஏதோ ஒன்றை யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள், என்னென்னா இமேஜ் அப்ஸ்கேலர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ நான் அப்ஸ்கேல் இமேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பாருங்கள், சர்ச் பண்ணுறேன். ஸோ உங்கள் கண்ணு முன்னாடி தான் எல்லாமே பண்ணுறேன், லைவாக தான் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ ஒரு கட்டு இல்லை, நான் ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு வந்து தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக தான் சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ பாருங்கள், அப்ஸ்கேல் இமேஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் வருது பார்த்தீங்களா, வெப்சைட்டு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜோட குவாலிட்டியே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தந்துடும், ஓகேவா? பட் கொஞ்சம் ஸ்மச் பண்ண மாதிரியே இருக்கும் மூஞ்சி, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்.
ஸோ இந்த இடத்துல பாருங்கள் அப்ஸ்கேல் இமேஜ்னு இருக்குல்ல, அந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ, அதாவது நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சுருந்தோம்ல ரீமேக்கர் ஏஐல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜ் வந்து அப்ஸ்கேல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்ஸ்கேல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் வந்து டைம் எடுக்காது உங்களுக்கு. உடனே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து அப்ஸ்கேல் ஆகி வந்துடும். ஓகேவா? ஸோ அப்ஸ்கேல் ஆகி வந்த வாட்டி உங்களோட இமேஜோட குவாலிட்டி மட்டும் பாருங்கள். நான் வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் மாறிடுச்சு. பட் என்னோடய ஃபேஸ் வச்சு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்கேல் பண்ணியிருந்தேன். பட் இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதுனால ஓகே. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது ஒரிஜினல் இமேஜ் தான். பட் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்கள் இமேஜ் வச்சு அப்ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்தமாரி நம்ம வந்து அப்ஸ்கேல் பண்ணால் நம்ம மூஞ்சி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மச்சான மாரி இருக்கும். ஸோ அதுக்காக ரியலிஸ்டிக்காக வேணும்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு கிரியா ஏஐ அப்படின்னு கொடுங்க. ஸோ கிரியா ஏஐன்னு கொடுத்தவொடனே இதுக்குள்ளே போய்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ லாகின் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான். உங்கள்கிட்ட இருக்க ஜிமெயில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் அப்படின்னு ஒரு இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. என்ஹான்ஸை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் கேட்கும். ஸோ நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. நான் லாகின் பண்ணிட்டு ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ட்ராக்னு இருக்குல்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, நம்ம ஃபேஸ் ஸ்வைப் பண்ணி அந்த இமேஜை மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ராக் பண்ணி உள்ளே எடுத்துக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு டைம் எடுக்கும். பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக வந்து உங்களுக்கு தரும். ஓகேவா? பார்க்குறதுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாரி ஒரு அவதாரை தரும். ஸோ அதனால் இங்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். கீழே என்ஹான்ஸுங்கிற பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ண வாட்டி கொஞ்சம் டைம் எடுத்த வாட்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஒரு ரிசல்ட் தான் கிடைக்கும். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நீங்களே உங்கள் கேலரிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கிளியர் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த ஏஐ பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இதில் வந்து நீங்கள் கிரியா ஏஐயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜை ஜென்ரேட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டாக்கிங் ஏஐ அவதாராக மாற்ற போகிறோம். அது பேச ஏஐ அவதாரா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கூகுளில் போய் டப் ஏஐ அப்படின்னு கொடுங்க. ஸோ கொடுத்தோடனே கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா www.ai.com அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த வெப்சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போயிடுங்க. ஸோ இந்த எல்லா வெப்சைட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். நெட் உங்களுக்கு வேகமாக இருந்தால் வேகமாக எடுக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் www.ai போனோன்னு இப்படி தான் வரும். நீங்கள் ஸ்டார்ட் 3 டே ஃப்ரீ ட்ரையல் இருக்குல்ல, அதை கொடுங்க. அதை கிளிக் பண்ணோடனே கொஞ்சம் டைம் எடுக்கும் லோடாக. ஓகேவா? பிகாஸ் நிறைய டிராஃபிக் இருக்கும் இந்தமாரி வெப்சைட்லாம். ஸோ அதனால தான். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டிங்களா? ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட் கார்னரில் ஏஐ அவதார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் இந்த வெப்சைட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறப்ப உங்களோட ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஆக்சஸ் பண்ணுங்கள். ஒரு ஃபேக்கான ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா டெம்ப் மெயிலோட ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குள்ள போனோன்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சைடில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்போனா தான் இந்தமாரி காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ ப்ரொஃபஷனலாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு எனக்கு தோன்றதெல்லாம் கொடுக்குறேன். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா எதை வேணால் அழுத்திக்கலாம். இதுதான் அழுத்தணும் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை தான் கிளிக் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதை வேணால் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதுக்குள்ளே போய்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை லாகின் பண்ணோடனே இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ அவதாரை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? கொஞ்ச நேரம் லோடிங் எடுக்கும், அதெல்லாம் கவலைப்படாதீங்க. ஸோ இப்படி ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து என்னடா வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் சொன்னால உங்களுக்கு டெஸ்க்டாப் சைடு. ஓகேவா? ஸோ மேலே இருக்கிற அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி நீங்கள் எப்போ டெஸ்க்டாப் சைடை மாற்றுறீங்களோ ஃபோனில் யூஸ் பண்ணிங்கன்னா ஓகேவா, அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக வந்து அதாவது ஃபுல்லாக ஆப்ஷன் என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் இந்த வெப்சைட்டில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ பாருங்கள் ஸ்டேட்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ பாருங்கள் நீங்கள் அப்லோட் இமேஜ்னு இருக்குல்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜ், அதாவது நம்ம ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணோம்ல, அந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து நான் வந்து க்ரியேட் பண்ண அந்த ஏஐ அவதாரை வந்து கிளிக் பண்ணி உள்ளே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தான் க்ராப் ஆப்ஷன் காட்டும். ஸோ இந்த க்ராப் ஆப்ஷன் பண்ணுறப்ப மட்டும் நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். பிகாஸ் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் அதாவது ப்ராப்பராக ஒர்க் செய்யாது. ஃபோனில் சிஸ்டத்தில் நல்லா ஒர்க் செய்யுது, பட் ஃபோனில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ராப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ க்ராப் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து டெக்ஸ்ட்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட்டாகவும் வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஆடியோ மூலியமாகவும் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஆடியோ ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஆடியோவை கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோ அதை வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஆடியோக்குள்ளே போகிறேன். ஸோ ஆடியோக்குள்ளே போய்ட்டு நான் பார்த்தீங்கன்னா டப் மாலா அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள், MP3. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி நான் வந்து உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இம்போர்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா லோடிங் அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ ரெண்டுமே லோட் ஆகி முடிச்சோடனே ப்ராசஸ் ஆகி முடிச்சோடனே கீழே பாருங்கள் எங்களுக்கு ஒரு ஜென்ரேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட
ஏஐ அவதாரை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேசுகிற மாரி க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் ஜென்ரேட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ப்ராசஸ் பண்ணும். ஓகேவா? ப்ராசஸ் பண்ணோடனே வேறு ஒரு சைட்குள்ளே போவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஐ அவதார் வந்து ப்ராசஸிங்கில் இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து இதே பார்த்தீங்கன்னா இதே வெப்சைட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகியிருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீடியோவை அதாவது டாக்கிங் ஏஐ அவதாரை கிளிக் பண்ணி டவுன்லோட் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ண இவ்வளோ நேரம் ப்ராசஸ் பண்ணி க்ரியேட் பண்ண அந்த அவதாரோட ரிசல்ட்டை மட்டும் பார்த்துட்டு வாங்க. ஹே கிரியேட்டர்ஸ், ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோன்னா எப்படி ஏஐ யூஸ் பண்ணி உங்களோட ஓன் ஏஐ அவதாரை க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் ஒவ்வொரு ப்ராசஸும் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே புதுசாக ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டப் ஏஐ மூலியமாக டாக்கிங் ஏஐ அவதாரை க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் வரும். ஓகேவா? ஸோ அந்த வாட்டர் மார்க்கை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்கலாம். நீங்கள் எந்த வீடியோ எடிட்டரில் எடிட் பண்ணுறீங்களோ அந்த வீடியோ எடிட்டரில் உங்களோட மெயின் பிக்சரை வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு அதேமாரி நம்ம ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணியிருப்போம்னா அந்த இமேஜ் எடுத்துக்கோங்க. அந்த இமேஜ் எடுத்துக்கிட்டு உங்களோட வீடியோ எடிட்டரில் பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? அதில் போய்ட்டு இந்தமாரி ரெக்டாங்கிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா கேப்கட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் இந்தமாரி மாஸ்கிங் பண்ணுறதுக்கு. ஸோ கரெக்டான சைஸ்லையும் பொசிஷன்லையும் நீங்கள் ஆட் பண்ணி விட்டிங்கன்னா போதும் இந்த உங்களோட இமேஜை. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா சைஸ் பொசிஷனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டோட்டலாக டிஸப்பியர் ஆயிரும். ஓகேவா? நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க. பின்னாடி இருக்கிற உங்களோட வாட்டர் மார்க் ரொம்ப ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா காணா போயிடும். ஸோ பாருங்கள், உங்களுக்கான ரிசல்ட் உங்கள் கண்ணு முன்னாடியே நான் இப்போ அந்த ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாஸ்க் பண்ண உடனே அந்த கீழே இருக்கிற அந்த லேயரை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்கள் வீடியோ லென்த்துக்கு பார்த்தீங்கன்னா இழுத்து விட்ருங்க. அவ்வளோதான், ஃபினிஷ். உங்களோட ப்ரொஃபஷ்னலான டாக்கிங் அவதாரை நம்ம பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 நிமிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான், ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் நீங்கள் உட்காந்து பொறுமையாக நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டிங்கனாலே போதும். நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு டாக்கிங் ஏஐ அவதாரை ரொம்ப ஈஸியாகவே க்ரியேட் பண்ணி உங்கள் யூடியூப் வீடியோக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூடியூப் வீடியோக்கு மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பயமும் இல்லாமல். முக்கியமான இன்னொரு விஷயம், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு செலிப்ரிட்டி ஃபேஸோ இல்லை வேறு ஏதோ ஒரு பர்சனோட ஃபேஸை வந்து ஸ்வாப் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் யூடியூப் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஐயில் மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்கலின்னா உங்கள் சேனலை பார்த்தீங்கன்னா யூடியூப் டேக் டவுன் பண்ணிடுவாங்க. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் இது புரிஞ்சிருக்கும். அப்புறமேட்டு வந்து என் சேனல் போயிடுச்சின்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க, நான் இப்போயே சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப ஏஐ மூலிமா சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் அப்லோட் பண்ணுறப்பே வரும். அதை தயவு செஞ்சு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கிரியேட்டர்ஸ், நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கனாலே சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பர்சனலான டாக்கிங் ஏஐ அவதாரை க்ரியேட் பண்ணலாம். ஸோ அப்படி க்ரியேட் பண்ணுற அவதாரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் எதுவாக இருந்தாலும் சரி, யூடியூபாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராமாக இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, இதில் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்தமாரி ஒரு ஏஐயில் உங்கள் பிடிச்ச பர்சனோடையோ இல்லை ஏதோ ஒரு ஹியூமனோடையோ இல்லை ஏதோ ஒரு செலிபிரிட்டியோடையோ, ஹியூமன் பொதுவாக வச்சுக்கலாம், அவங்க யாரோட பேசி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பண்ணி இல்லை மார்க் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறப்ப தயவு செஞ்சு யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணுறப்ப ஒரு ஆப்ஷன் கேட்கும், ஏஐ மூலியமாக ஏதோ சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா அந்த இதுக்கு மட்டும் டிக் பண்ணி கொடுத்துருங்க. இல்லைன்னா உங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டேக் டவுன் பண்ணிடுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கும்.